டச்சும் வேணாம், பேட் டச்சும் வேணாம், ஏன் எந்த டச்சுமே வேணாம்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான போர்க்கைகள் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து சட்டத்தை பற்றியோ இல்லை தண்டனை பற்றியும் பயம் இல்லாமலாம் இல்லை. பயம் இருக்குது. போக்சோ வழக்கெல்லாம் சாதாரண வழக்கு கிடையாது. ஆனால் இவங்க வந்து நம்ம மிரட்டியே நம்ம இந்த மாதிரியான குழந்தைங்களையோ இல்லை வந்து காலேஜ் படிக்கிறவங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்க இல்லை ஆஃபீஸ் ரிலேட்டாக வேலை பார்க்குறவங்க வந்து மிரட்டியே நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட எண்ணம். எப்படி பொறுக்கிங்க அப்படி தானே பண்ணுங்கள். அப்போ நம்ம வந்து மிரட்டலுக்கு வந்து நம்ம யாருமே பயப்படக்கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு காவல்துறையோ இல்லை வந்து நீதித்துறையோ இல்லை வந்து பேரண்ட்ஸ்டே வந்து நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அறிவுறுத்தணும். ஏன்னா ஒருத்தருடைய மிரட்டலுக்கு நம்ம அடிபடுகிறோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவன் சொல்கிறதுக்கு நம்ம அடிபணிஞ்சு ஆகணுங்கிற கண்டிஷன்ஸ் உருவாகி போயிடும். அதனால் தயவு செஞ்சு யாராச்சும் ஒருத்தவங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பேரண்ட்ஸ்ட்டு வந்து சொல்லுங்கள், இல்லை காவல்துறையிட்ட சொல்லுங்கள். எத்தனையோ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய காவல்துறை நம்ம உதவிட்டு தான் இருக்காங்க, இல்லை நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப என்ன வேணால் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. போதைங்கிறதுல என்ன வேணால் பண்ணலாம், நார்மலாக இருக்கப்போ நல்லா இருப்பான். ஆனால் போதையை போட்டுட்டா அவனுடைய ஃபுல் கேரக்டரே வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த போதை கலாச்சாரத்தை தயவு செஞ்சு ஒழிச்சிருங்க. டாஸ்மார்க்கெல்லாம் வந்து குறைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறையா தவறுகள் இந்த போதையில் தான் நடக்குது.